Mommy, Ma, Mommy, I love you. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா நான் வந்து சேக் எஃபெக்ட், பீட் மார்க் இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் கொடுக்கவே இல்லை. இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு தேவையான அந்த பீட் மார்க், இந்த லிரிக்ஸு, இந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரே பேக்ரவுண்டில், அதாவது ஒரே ப்ரீசெட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் கரெக்டாக எல்லாமே அந்தந்த பீட் மார்க்குக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் ஸ்டார்டிங் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இந்த லிரிக்ஸ் தான். ஸோ இந்த லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ 2 டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபாண்ட், அடுத்து சைஸு, கலர் இருக்கா, இதில் இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸை நான் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே ஃபாண்டை ரெண்டாவது இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அடுத்தடுத்து இந்த லிரிக்ஸுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபாண்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இப்போ நம்ம இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க லிரிக்ஸ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து இதில் நாம் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க மாதிரி, அதாவது நம்ம அந்த அம்மாவோட இமேஜ் வந்து தனியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே மூவ் பண்ணால் அடுத்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சு அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணோம், ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம முன்ன செலக்ட் பண்ணால் அதே இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு இமேஜ் செலக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இதில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 3வது ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட் முடிஞ்சு மறுபடியும் அடுத்து இந்த மாதிரி தான் ஒரு பேக்ரவுண்ட் வரும். இதுலேயும் நீங்கள் வேறு இமேஜை செலக்ட் பண்ணுறதா கூட பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து ஒரே இமேஜை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரே இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு இமேஜ் கூட செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 4வது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த இடத்துல நம்ம வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதில் இந்த மாதிரி 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் ரூபத்தில் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து செலக்ட் பண்ணாலே பேக்ரவுண்டில் ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இனி இந்த சென்டரில் இருக்க ரவுண்டில் வந்து உங்களோட இமேஜை அந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ணால் அதே இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் இந்த குரூப் 2 குரூப் இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படின்னு எழுதியிருக்கேன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எடிட்டை குரூப் போங்க. போனால் இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜோட சைஸை இந்த சைடில் பிடிச்சி எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ பெருசு பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்தாலே நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ அதை டச் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் எல்லாமே கிளியராக தெரிகிற அளவுக்கு கையாலே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ அப்படியே நீங்கள் அதை பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இதுலேயும் நம்ம முன்ன பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறோம். அடுத்து கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ அடுத்து இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி வேறு லெவல் நம்மளுக்கு ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி 2 பேர் இருக்க இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேஸ் மறையிறா இருந்தால் நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி 2வது இருக்க பேக்ரவுண்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த 2 இமேஜ் தான் இருக்கனால தான் நான் இதை மாற்றி ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய இமேஜஸ் வச்சிருந்தா ஒவ்வொருக்கும் ஒரு இமேஜாக வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல நான் அதே மாதிரியே அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரியே நான் எடிட் பண்ண போகிறேன். அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டுக்கு பதிலாக நீங்கள் இதில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக அந்த வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம எல்லாமே
பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர்ஸ் இருக்கும். இந்த 3 லேயரில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது தான் ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டே குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் மேலே நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போனீங்கன்னா இந்த மேலே இருக்க சர்ச் பண்ணல நீங்கள் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அப்படியே கையாலே மூவ் பண்ணி கொண்டுட்டு வாங்க. கீழே கொண்டுட்டு வந்துட்டு அதில் நம்மளோட ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டரில் அந்த இதோட சைஸை கூட கம்மி பண்ணி 2 பேரோட ஃபேஸுமே தெரிகிற அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அப்படியே இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம அடுத்தடுத்ததுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சா. இப்போ 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணி எடிட்டிய குரூப் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அப்படியே காப்பி பண்ண அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக இப்போ கொஞ்சம் மட்டும் கையாலே மூவ் பண்ணி அடுத்து நீங்கள் அந்த இடத்துல சென்டரில் உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ 2 இதில் நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ லாஸ்ட் இருக்குது அதையும் டச் பண்ணி எடிட்டிய குரூப் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி சும்மா கையாலேயே கொண்டு போய் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மாற்றி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.